இல்லை, நம்முடைய கோரிக்கை தான் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை என்பதை நாம் அறிகிறோம். முதல்வர் இதற்கு எதிராக இல்லை. மாணவர்களின் இந்த உணர்வுகளை மதிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாடு அரசு மாணவர்களின் போராட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுக்காது. பாஜக ஒன்றிய அரசின் நிலைப்பாட்டுக்கு ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என்கிற நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்கள். முதலமைச்சரோ அல்லது அவருடைய சார்பிலோ வெளிப்படுத்துவார்கள் என்றும் நம்புகிறேன். பல தலித் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லைன்னு பாரஞ்சித் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த தமிழ்நாடு அரசு மேல விமர்சனம் நிறைய வைக்கிறார் சார். குறிப்பா அந்த சேலத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை திறக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்கீங்க? இந்த அரசு அதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்றாரு. இல்லை, அரசு அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த சிலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் திறக்க கூறினார். ஆனால் திடுமென கல்வீச்சு நடந்தது, தடியடி நடத்த வேண்டிய சூழல் எழுந்தது என்றெல்லாம் அதிகாரிகள் காரணம் சொல்லி 3 சிலைகளையும் தகடுகளால் மூடி மறைத்திருக்கிறார்கள். காமராஜர் சிலை, ராஜீவ்காந்தி சிலை மற்றும் அம்பேத்கர் சிலை. தமிழ்நாடு அரசு இந்த நிலைப்பாட்டை கைவிட்டு அந்த தலைவர்களை மதிக்கும் வகையில் சிலைகளை திறப்பதற்கு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டெல்லியிலே நடைபெறுகிற போராட்டத்தில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்பது திசை திருப்புகிற முயற்சி. அந்த போராட்டத்தில் பங்கேற்கிற ஒவ்வொரு இளைஞரும் இளம் பெண்ணும் எந்த அரசியல் கட்சியையும் சாராத நிலையில் தன்னியல்பாக வீதிக்கு வந்திருப்பவர்கள். அவர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற முயற்சியில் பாஜக ஒன்றிய அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இது மக்களின் போராட்டம். இளம் தலைமுறையினர் நடத்துகிற ஒரு அமைதி புரட்சி. இதற்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் உரிய மதிப்பளிக்க வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை செவிமடுக்க வேண்டும். அதன் மூலம்தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை உணர வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.